இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 78 அதிகாரம் 2 என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வகாலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவார். அநேக நாட்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற கேள்விகளுக்கு இதோ இந்த நாட்களிலே கர்த்தர் விடையை கொடுப்பார். அதன் இரகசியத்தை வெளிப்படுத்துவார். உங்கள் ஆசீர்வாத கதவுகளை திறப்பார். எப்படி என்றால், நீங்கள் கர்த்தரோடு கூட இணைந்து அவர் வார்த்தையின்படி வாழும் பட்சத்தில், அவர் வார்த்தையின்படி நடக்கும் பட்சத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உவமைகளால் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் என்னிடத்தில் தெய்வன் இல்லை, அவர் என்னை விட்டு தூரமாய் சென்று விட்டார், கர்த்தர் என்னோடு கூட இல்லை, அவர் என் பேச்சை கேட்பதில்லை, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதில்லை என்று உங்கள் அங்கலாய்ப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் உவமைகளால் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாதவராய் இல்லாதபடிக்கு இதோ அதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாய் உங்கள் இருதய கதவுகளை திறந்து வையுங்கள். தானியேல் கூட அநேக இரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அவர் பகிர்ந்து கொண்டார். அந்த இரகசியங்கள் மூலம் தானியேலை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். அதே தேவன் உன்னோடு கூட அவர் இரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓமைகளால் அநேக நேரங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை உணரக்கத்தக்கதாய் உங்கள் மனக்கண்களை, இருதயத்தை திறந்து வையுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவர் ஓமைகளால் வாயை திறப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதில் பூர்வ இரகசியங்களையும், இந்த உலகத்தில் வெல்லக்கூடிய இரகசியங்களையும், அநேக ஆசீர்வாத கதவுகளையும் அதிலே வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துவார். அதை உணர்ந்து நீங்கள் கர்த்தரோடு கூட இணைந்து செயல்படும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமீன்.